ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சவுதியில் ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம எல்லா பேருமே 5 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த 5 அப்ளிகேஷனை கண்டிப்பாக மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறணும். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து அப்சர் அக்கௌண்ட். நம்ம சவுதியில் ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம அக்கா கீழே ஒரு அப்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அக்காமாவோ டிரைவிங் லைசன்ஸோ மிஸ் பண்ணிட்டோமோ இல்லை நம்ம கொண்டு போலையோன்னா நம்ம ஃபோன் மூலமாக அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்மளோட டிஜிட்டல் ஐடி அக்காமா டிரைவிங் லைசன்ஸை காமிச்சிக்கலாம். சப்போஸ் போலீஸோ யாரோ செக் பண்ணுறாங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் ஐடி மூலமாக நம்மளை அவங்க வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்சர் அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். செகண்டு வந்து நஃபாத் அக்கௌண்ட். நஃபாத் அக்கௌண்ட்டு தான் சவுதியில் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அது வந்து கண்டிப்பாக நஃபாத் அக்கௌண்ட் இல்லாமல் சவுதியில் நம்ம இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நஃபாத் அக்கௌண்ட்டும் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க நஃபாத் அக்கௌண்ட் இருக்கானே. நஃபாத் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சவுதியில் இருக்க எல்லா சர்வீஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்டு வந்து கீவா அக்கௌண்ட்டு. கீவா அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக கம்பல்சரி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கீவா அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சிடணும். சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கீவா அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கீவா அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களோட கான்ட்ராக்டை பற்றி தெரியும், எவ்வளோ சம்பளம்னு தெரியும், மற்ற டீட்டெயில் உங்களோட சேலரி டீட்டெயில் உங்களோட பெனிஃபிட் டீட்டெயிலாம் கீவா அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் கண்டிப்பாக கீவா அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து முதாத் அக்கௌண்ட். முதாத் அக்கௌண்ட் கண்டிப்பாக நம்ம அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முதாத் அக்கௌண்ட் இருந்தால் தான் சப்போஸ் சில கம்பெனி வந்து பேங்க்கில் சம்பளம் பே பண்ண மாட்டாங்க, கேஷ் சேலரி தான் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து நம்மளை சொல்லுவாங்க முதாத் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ண சொல்லி. அதனால் முதாத் அக்கௌண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதாத் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வந்து நேஷ்னல் அட்ரஸ் கண்டிப்பாக நம்ம சவுதி போஸ்ட்டுங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா சவுதி நேஷ்னல் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நேஷ்னல் அட்ரஸ் கரண்ட் லொக்கேஷன், ஒர்க் லொக்கேஷனுக்கோ இல்லை நம்ம ஸ்டேயிங் லொக்கேஷனோ அதை கொடுத்து நம்ம நேஷ்னல் அட்ரஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி சப்போஸ் நம்ம சவுதியில் லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் ஒர்க் லொக்கேஷன் போனாலும் நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அதை வந்து நேஷ்னல் அட்ரஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரண்ட் லொக்கேஷனை. ஏன்னா சப்போஸ் இப்போ பேங்க் ஏடிஎம் கார்டெல்லாம் ரினியூல் பண்ண பிறகு புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்களோ இல்லை ரினியூல் பண்ணுறாங்களோ சில பேங்க்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக அவங்களோட நேஷ்னல் அட்ரஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அவங்க அனுப்புகிறப்ப என்ன நேஷ்னல் அட்ரஸ் இருக்கோ அந்த லொக்கேஷன் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால் நேஷ்னல் அட்ரஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நேஷ்னல் அட்ரஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த 5 அப்ளிகேஷனை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.